வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 8ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1, 2, 3க்கான புத்தக பின்பக்க வினாக்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 தமிழ் மொழி வாழ்த்து. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்தது அனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. இயல் 1 தமிழ் மொழி மரபு. பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன விசும்பில். இயற்கை போற்றுதல் தமிழர் டேஸ் மரபு. இரு திணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஐந்து கூட்டல் பால். இயல் 1 தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கோடிட்ட இடத்தை நிரப்புக. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன கண்ணெழுத்துகள். எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். இயல் 1 சொற்பூங்கா. இயல் 1 எழுத்துகளின் பிறப்பு. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் உ ஊ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வல்லின எழுத்துகள் பிறக்கும் இடம் மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள் இட் இன். கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். இக் இங் நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச் இஞ்ச் நாவின் இடை அன்னத்தின் இடை. இட் இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத் இந்த் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. இயல் 2 ஓடை. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது டேஸ் ஓடை. நன்செய் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய். நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது சொல் சீருக்கேற்ப. ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடையாட. இயல் 2 கோணக்காத்து பாட்டு. வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர் முகில். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸும் ஓட்டிவிடும் காலனையும் ஓட்டிவிடும். விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம். இயல் 2 நிலம் பொது. செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர் தாயாக. இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை. பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாலூரும். இயல் 2 வினைமுற்று. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று படித்தான். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் ஓடு. இயல் 2 திருக்குறள். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வல் கூட்டல் உருவம். நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர். வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. இயல் 3 நோயும் மருந்தும். உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும் பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார். தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாமினி. இயல் 3 வருமுன் காப்போம்.
காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார். வையம் போற்ற. நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும். இயல் 3 தமிழர் மருத்துவம். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர் தாவரங்களை. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது, உணவின் நீட்சியாகவே உள்ளது. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று இரத்த கொதிப்பு. சமையலறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரமாகும் நல்வாழ்விற்காக. இயல் 3 எச்சம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் பார்த்த. குறிப்பு வினையெச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது. காலத்தை. நடந்து வினையெச்சம். பேசிய பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம். பெரிய குறிப்பு பெயரெச்சம். 8ஆம் வகுப்பு தமிழுக்கான முதல் 3 இயல்களுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் புத்தக பின்பக்க வினாக்கள் இதோடு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்த்திங்கன்னா இயல் 4, 5, 6க்கான புத்தக பின்பக்க வினாக்கள் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.